ட்ரேடர்ஸ் வர ஃப்ரைடேலேருந்து 30 டேஸ்க்கு லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 29/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு மே மாதத்துடைய எக்ஸ்பைரியுடைய முதல் நாள், மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முதல் நாள் இது. இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் 0.05% வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P பார்த்திங்கன்னா 0.49% வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஊற்றிக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கு 1% டவுனில் முடிஞ்சிருக்கு. நேற்று பெரிய கேப் டவுனில் நாஸ்டாக் ஓப்பன் ஆனாலும் இங்கே பாருங்கள், இன்னும் இந்த ஃபேர் வேலி கேப்பை தாண்டி ப்ரைஸால் இன்வெஸ்ட் பண்ணி கீழே வர முடியலை. ஸோ நேற்று இருக்கிற 3 இண்டெக்ஸில் நாஸ்டாக் தான் ரொம்ப அதிகமாக கீழே விழுந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஓப்பன் ஏஐயோட ரிசல்ட். ஸோ நாஸ்டாக் அப்படிங்கிறது டெக் செக்டாரு. ஓப்பன் ஏஐயோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது கன்சூமர் பேஸுமே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதன் காரணமாக அதுவும் கீழே விழுந்திருக்கு. மற்ற சிப் ஸ்டாக்ஸ் NVIDIA பாருங்கள் 1.5% டவுனு. ஸோ இந்த சிப் ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி விட்டுருச்சுங்க. இதை தாண்டி வார் நியூஸ் அப்போ போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கலில் இந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கிறது. யாருக்கும் இந்த போரை தொடர்றதுக்கும் விருப்பம் இல்லை, அதை வந்து முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படா இதை முடிக்கிறது அப்படின்ட்டு வெறித்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் முடிக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு சிக்கல்லையே இது போய்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ண விடாமல் பார்த்துட்டு இருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் UAE வேறு வந்து இந்த ஒப்பக்கிலிருந்து வந்து வெளியே போயிட்டாங்களாமா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்தராக இதனுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது ரஷ்யா, அமெரிக்கா போன்ற ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிக்கு நல்ல விஷயம். ஆனால் இந்தியா மாதிரியான ஆயிலை அதிக அளவுக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய தங்களுடைய தேவைக்கு தங்களால் ஆயிலை உற்பத்தி பண்ணிக்க முடியாத கண்ட்ரிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவாக தாங்க போவோம். அண்டு சைனாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக க்ரூட் ஆயிலை வந்து நம்ம மற்ற நாடுகள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இது இந்தியாவுக்கு ஒரு பியரிஷான நியூஸ். நமக்கு தேவைப்படாத, வேண்டாத, என்றைக்குமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸாக வந்து இது சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து எலிவேட்டட் லெவல்ஸில் கண்டினியூஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி புதன்கிழமையா? ஐ திங்க் வந்து மேற்கு வங்க எலெக்ஷன் வந்து நேற்று முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ வேணாலுமே பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து ஹைக்கை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்படி ஒரு ஹைக் அப்படிங்கிறத வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே அது ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அரசல் புரசலாக ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான். ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸோட ஹைக்கால். அதன் காரணமாக ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் வந்து ஹைக் பண்ண வேண்டிய தேவை இருந்தாலும் எலெக்ஷனை கருத்தில் கொண்டு அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. முடிஞ்சோடனே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. நேற்று முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 6 நாளைக்கு சம்பவம் லோடிங் ஐ கெஸ் நடந்துச்சுன்னா, நான் எதிர்பார்க்குற ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன், நடந்துச்சுன்னா அது பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். அது எப்போ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாகிட்டே இருக்குது. வார் முடிகிற மாதிரி தெரிலைங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு இன்றைக்கி நைட்டு வந்து ஃபெட் மீட்டிங் நடக்குது. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இருந்தாலும் இது வந்து ஒரு நான் ஈவெண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே வந்து இது பண்ண போகிறாங்க. பெரிய அளவுக்கு மாறுதல் இல்லை. ஜெரம் பவல் வந்து பேச போகிறாரு. ஐ திங்க் அவரோட கடைசி ஃபெட் மீட்டிங் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வார்ஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இந்த ட்ரம்ப்புடைய ஆதரவாளர், அவர் வந்து பதவி ஏற்றுவார்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து இந்த வாரால் வந்து எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்கும்போது அவர் பியரிஷாக தான், ஹாக்கிஸாக தான் வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ இது இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஈவெண்ட்டாக தான் தெரியுது. அதையும் தாண்டி ஜெரம் பவருடைய கமெண்ட்கள் ரொம்ப ஹாக்கிஷாக இருந்துச்சுன்னா மேபி ஒரு மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நாளைக்கு, இது வந்து நாளைக்கு கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு நியூஸுங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிராப் சப்ளைஸ் டு இந்தியாஸ் அலுமினியம் ப்ரொடியூசர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூரோப், மற்ற US இந்த மாதிரியான நாடுகள் இருந்தால் இந்த அலுமினியம் ஸ்கிராப் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் அதனுடைய வரத்து குறைந்திருக்கு. அப்போது அதனுடைய அவுட்புட்டும் குறையும், காஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரி வந்து இஷ்யூஸை வந்து இந்த அலுமினியம் இண்டஸ்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு.
இது வந்து மார்க்கெட்டுக்கு ஓவரால் மார்க்கெட்டுக்கே ஒரு பியரிஷான விஷயம் தான். அந்த செக்டாருக்கும் ஸ்டீல் செக்டார் மெட்டல் செக்டாருக்குமே இது கொஞ்சம் பியரிஷான விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படிங்கிறது 5 மந்த் லோவில் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா அப்படிங்கிறது நேற்று வந்திருக்கு. க்ரூ ஆகிருக்கு. இருந்தாலும் கடந்த 5 மாதத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப வந்து ஸ்லோவாக ஏறின ஒரு மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டாக வந்து பார்க்கப்படுது. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. மைனிங் ஆக்டிவிட்டி 5.5% வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் வந்து இதில் வந்திருக்கு. பட் வந்த டேட்டாஸ் எதுவுமே அவ்வளோ மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா USD/INRக்கு வந்துடும். நேற்றே பார்த்தோம் USD/INR வந்து அரௌண்ட் 94 சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. 94.5 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இன்னுமே வந்து இது ஃபர்தராக டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதுவும் மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று வந்த நியூஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இப்போ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், US மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவாக க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏஷியா மார்க்கெட் வந்து ஆஸ்திரேலியா மட்டும் 0.5% டவுனில் இருக்குது. டைவான் வந்து 1.76% அப்பு. கொரியாவும் 0.5% டவுன் தான். US மார்க்கெட் நேற்று பேரிஷாக முடிஞ்சதுனால இப்போதைக்கு ஏஷியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. அண்டு கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 14 பாயிண்ட் மட்டுமே கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா FIDயோட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் FIA நேற்றுமே ஒரு 1800 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DA வந்து 1600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுங்க. இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் பக்கம் வருவோம். ஃபியூச்சர் பக்கம் வந்தோம்னா EOD OA அனாலிசிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங் அப்படின்னு வந்திருக்கு 24%. ஸோ ஃபியூச்சரில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மைல்டு பியரிஷான விஷயம். அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாங் பில்டப் தான் வரும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு மாதத்துடைய முதல் நாள் இந்த எக்ஸ்பைரி தொடங்குற முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாங் பில்டப் தான் என்றைக்குமே நடக்கும். அண்ட் ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நடக்குமா அப்படிங்கிறது தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்து வந்து ட்ரெண்டிங் OI இன்ட்ராடேயில் நேற்று முடிஞ்சதை நம்ம அந்த கதை வேணாம், ஏன்னா நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். ஓகே, 5th அடுத்த எக்ஸ்பைரிக்கு நம்ம பார்க்கும்போதுமே இன்ட்ராடேயில் பியரிஷாக தான் இருக்குது. பொசிஷனலாகவும் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெண்டிங் OI பியரிஷாக தான் இருக்குது. FIDA ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய மாறுதல்கள் இல்லை. FIA அவங்களோட ஸ்டான்ஸை வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸை மாற்றிருக்காங்க எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால. கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்காங்க. பட் புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7%. ஸோ நேற்று வந்து காலையுமே அவங்க பை பண்ணியிருந்தாங்க ஹெட்ஜிங்காக. பட் இப்போ பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து நியூட்ரலாக இருக்காங்க. புட் சைடை மட்டும் 7% அதிகமாக பை பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. அந்த கான்ட்ரரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 67.59. அப்படின்னா அவங்க கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை ஹெவியாக செல் பண்ணி புல்லிஷான பொசிஷனை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் FIA வந்து பியரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஸ்மார்ட் மணி அதாவது FIAயோட அலைன் ஆகி பேரிஷான பொசிஷனை தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிஃப்டியோடைய டெக்னிக்கல்ஸுக்கு வந்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த ஃபேர்வாலி கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது பேரிஷாக கீழே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஃபேர்வாலி கேப் போட்டுச்சு. அண்ட் அகைன் இன்னொரு குட்டியோண்டு ஃபேர்வாலி கேப்பு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நிஃப்டியோடைய பயாஸ் அப்படிங்கிறது பேரிஷாக இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ தாண்டும் போது இன்னும் நல்லா செல்லிங் ப்ரெஷர் வந்து ப்ரைஸை வந்து அது ஈஸியாக 23,800 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் ரீச் ஆகும்போது 23,566 வரைக்கும் போயிடும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலான வியூ இதுதான். மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. ஒவ்வொரு டேயோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போனாலுமே ஆல்ரெடி AMD வந்து இட் இஸ் ஆனுங்க. அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் அது இருக்குது. அப்படிங்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்தராக கண்டினியூ ஆகணும்னா இந்த லோ பிரேக் ஆகணும். விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகணும். ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகும். மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் அகைன் வந்து பியரிஷாக தான் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நேற்றத்தோட ஹையை தாண்டணும். ஸோ நேற்றத்தோட ஹையை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.
ஹையை தாண்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட தாண்டும் போது ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகலாம், லோ தாண்டும் போது கீழே போகலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டிலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியான ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் லோ தாண்டும் போது தான் மார்க்கெட்டை புல்லிஷ் ப்ரெஷர் ஆர் பியரிஷ் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் 15 minutesலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கி சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து மார்க்கெட் கீழே வரலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பட் அதற்கான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். ஸோ 1 hour 4 hourலேயும் நேற்று ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு மேலே வந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிருச்சு அப்படிங்கும்போது புல்லிஷ் ப்ரெஷர் வரலாம். ஸோ சிம்பிள் தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே தான். ப்ரீவியஸ் டே லோவை தாண்டினா பியரிஷு, ஹையை தாண்டினா புல்லிஷு. அண்ட் பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம பார்த்துருந்த நியூஸின் காரணமாக கீழே விழுந்திருக்கு. அதன் காரணமாக இதுவும் பயங்கர பியரிஷாக தான் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுவுமே பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டு தான் வந்து கீழே விழுந்திருக்கான். 1 hourலேயுமே நேற்று அன்டச்சுடு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இன்றைக்குமே பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மேலே ரீட்ரேஸ்மெண்ட் போச்சுன்னா அதை நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் மேலே போகுது. ஸோ கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். பேங்க் நிஃப்டியும் இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் ஹையை தாண்டினா தான் ஃபர்தராக மேலே போக முடியும். 56,500 தாண்டினா தான் மேலே போக முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் எல்லோ பிரேக் ஆகும்போது ஃபர்தராக பேங்க் நிஃப்டியிலும் செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குதுங்க. ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் பியரிஷாக முடிஞ்சிருக்கு. தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது. பட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிற காரணத்தினால கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கை வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகாதே நல்லது தான். டெக்னிக்கலாகவும் பியரிஷாக இருக்குது. வர நியூஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக இல்லை. அப்படிங்கிற சமயத்தில் இந்த டெக்னிக்கல்ஸில் இருக்கிற பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நிஃப்டியோட ப்ரைஸை தாக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.